குருவே சரணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம் இந்த பதிவில் வரக்கூடிய மே மாதம் 1ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 2024ஆம் ஆண்டு குரோதி வருஷத்தில் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய முக்கியமான கிரக பயிற்சி குரு பயிற்சி. வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் பயிற்சி ஆகக்கூடிய குருவுடைய இந்த பயிற்சி பலன் காலபுருஷனுக்கு முதலிடத்திலிருந்து 2ஆம் இடத்துக்கு போகக்கூடிய குரு. 2ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே தனஸ்தானம். இப்போது தனஸ்தானத்தில் தனக்காரகன் பயிற்சி ஆகிறதே ஒரு பெரிய நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் இடத்துல பயிற்சி ஆகக்கூடிய குரு தான் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து காலபுருஷனுக்கு 6ஆம் இடம், 8ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. ஸோ அடுத்த ஒரு வருஷத்தில் குருவுடைய அமைப்பால் இப்படிப்பட்ட யோகம் இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். குரு பயிற்சி நடக்கும்போது இருக்கக்கூடிய கிரக நிலையை பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலனை தரும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய மெம்பர் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வெளியிடக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வரக்கூடிய மே மாதம் 1ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு பிற்பகல் சுமார் 2 மணிக்கு குரு பகவான் மேஷராசிலேருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மேஷராசியிலேருந்து ரிஷபராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து கன்னி ராசி, விருச்சிக ராசி மற்றும் மகர ராசியை அவர் தன்னுடைய 5, 7, 9ஆம் பார்வைகளால் பார்த்து சுபத்துவப்படுத்தப்படுறார். ஸோ இந்த அமைப்பில் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் முதல்ல உடல் ஆரோக்கியம் இருக்கும், அதாவது நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறது என்னென்னா நல்ல ஆரோக்கியம், ஐஸ்வர்யம். ஸோ இதுதான் மெயின். நல்ல ஒரு உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வும், நம்ம கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு தேவையான பணமும் நமக்கு ஒரு இன்றியமையாத ஒரு விஷயமா இருக்குது. அந்த அமைப்பில் பார்க்கும்போது மேஷராசிலேருந்து ரிஷபராசிக்கு வரக்கூடிய குரு முதல்ல ரிஷபராசிக்காரர்களுடைய ஆரோக்கியத்தை அவர் அதிகப்படுத்துவார். ஏன்னா எப்பவுமே எந்த இடத்துல குரு இருக்காரோ அந்த இடத்த அவர் திக்பலம் கொடுத்துருவார். பொதுவாகவே குருவும் புதனும் ஒரு இடத்துல இருக்கும்போது அங்கே நல்ல ஒரு திக்பலத்தை கொடுத்து அந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு யோகத்தையும் கொடுத்துருவார். அந்த அமைப்பும்படி பார்க்கும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு பூர்ண ஆரோக்கியம் இந்த காலகட்டத்தில், அதாவது வரக்கூடிய இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ யாரெல்லாம் வயதானவர்கள், ரொம்ப நாளாக உடல் ரீதியாக பிரச்சனைகளில் அவஸ்தப்படுறவங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல ஒரு சமாதானத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் அப்படின்னு நாம் சொல்லலாம். குரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக கன்னி ராசியை பார்க்கறதால கன்னி ராசியில் இருக்கிறவங்க கூட இந்த காலகட்டத்தில் நல்ல ஆரோக்கியம் இருக்கும், தன்னம்பிக்கை, தைரியம்லாம் இருக்கும். அதே போல் குரு நேர் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கறதால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு கூடுதலான ஒரு ஸ்ட்ரென்த், அவங்களுக்கு இன்னும் நல்ல ஆரோக்கியம் இருக்கும், நல்ல தைரியம், எல்லா விஷயத்தையும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அவங்க அணுகக்கூடிய ஒரு தைரியம்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதே போல் இந்த ராசியிலையும் வயதானவர்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு பயிற்சி காலம் இருக்குது. அதே போல் இந்த குரு மகர ராசி பார்க்கறதால இந்த 7 சனி பிரச்சனையிலேருந்து ஓரளவுக்கு சமாதானம் கொடுக்கும். ஏற்கனவே இவங்களுக்கு பாத சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச பிரச்சனையும் இப்போ குரு பார்க்கறதால அவங்களுக்கு நல்ல ஒரு பலனாக மாறிடும். ஆரோக்கியம்னு பார்க்கும்போது இவங்களுக்கெல்லாம் பூர்ணமான நல்ல ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். யாருக்கெல்லாம் மெயினாக பணம் வரும், மேஷராசிக்காரர்களுக்கு தனஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துலேயே குரு தனக்காரகன் போகிறதுனால அவங்களுக்கு அதிகபட்ச லாபம் இருக்கும். ஸோ குடும்பத்துக்கு தேவையான பொருளாதார மேம்பாடெல்லாம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுக்கு அடுத்தது அஷ்டம சனியில் கஷ்டப்படக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு லாபத்தில் வர குருவால் நல்ல யோகம் இருக்குது. அவங்களுக்கு நல்ல பணம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுக்கப்புறம் மகர ராசிக்கு 5ஆம் இடத்துல வரக்கூடிய குருவால் நல்ல லாபமாக இருக்கும். எப்பவுமே ஒரு சுப கிரகங்கள் திரிகோணஸ்தானத்தில் இருக்கும்போது நல்ல யோகத்தை கொடுக்குங்கிற அடிப்படையில் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவால் எதிர்பார்க்காத அதிர்ஷ்டமும் நல்ல பொருளாதார மேன்மையும் இருக்க சான்சஸ் இருக்குது. இதுக்கு அடுத்தது கன்னி ராசிக்கு குரு 8லேருந்து 9ஆம் இடத்துக்கு போகிறது ரொம்ப சந்தோஷமான டைம். இவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் கொடுக்கும். ஸோ தந்தையார் வழி சொத்துக்களும் எதிர்பாராத பணவரவும் ஏற்படக்கூடிய யோகம்லாம் இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு அடுத்தது பார்த்தா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவால் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸாலேயோ பார்ட்னர்ஸாலேயோ நம்மளுடைய லைஃப் பார்ட்னர்ஸால் உங்களுக்கு நல்ல அனுகூலம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஸோ பொதுவாகவே குரு ஒரு ராசிக்கு 2, 11, 9, 7 இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கும்போது நல்ல நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அடிப்படையில் இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்ல யோகத்தை கொடுக்கும். நம்ம அந்த குரு பயிற்சி நடக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் திருவோண நட்சத்திரமாக இருந்து எப்படிப்பட்ட கிரகநிலை இருக்குன்னு பார்க்கலாம். சுமார் பகல் 2 மணி அந்த நேரத்தில் இந்த பயிற்சி நடக்கிறது. மேஷத்தில் சூரியன் உச்சம், கூடவே சுக்கிரன், ரிஷபத்தில் குரு. ஸோ பிற்பகல் 2 மணி அப்படின்னா அது சிம்ம லக்னமாக இருக்குது. இதுக்கு அடுத்தது கன்னியில் கேது, திருவோண நட்சத்திரங்கிறதால மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் புதன், செவ்வாய், ராகு. இப்படிப்பட்ட கிரகநிலை தான் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் இருக்குது. இப்போ நாம் இந்த கிரகநிலையை வச்சுட்டு அடுத்த ஒரு வருஷம் இந்த குருவுடைய அமைப்பால் எந்தெந்த ராசி இப்படிப்பட்ட யோகம் இருக்கும், என்னெல்லாம் நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தனித்தனி வீடியோவாக பார்க்க போகிறோம். நம்ம சொல்லக்கூடிய இந்த கோச்சார பலன்லாம் சுமார் 20% வரைக்கும் தான் அவங்களுக்கு நன்மை சேர்க்கும். பொதுவாகவே சுயஜாதகம் தான்
எப்பவுமே வேலை செய்யும். அதனால் ஒருத்தருக்கு நான் சொல்லக்கூடிய பலன்களில் கொஞ்சம் குறைச்சலாக இருந்ததுன்னா மனசு வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா அவங்களுடைய சுயஜாதகம் நல்லா இருந்ததுன்னா இந்த குரு பயிற்சியை தாண்டி அவங்களுக்கு நன்மை தான் நடக்கும். ஒருவேளை ஒருத்தருக்கு சுயஜாதகம் சரியாக இல்லை அப்படின்னா இந்த குரு பயிற்சி ஓரளவுக்கு சாதகமாக இருந்ததுன்னா அவங்களுடைய கஷ்டங்கள் கொஞ்சம் குறையும். ஸோ அப்படி தான் நம்ம சமாதானப்படுத்துக்கணுமே தவிர இந்த கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் அப்படியே முழுசாக நமக்கு நன்மையாக மாற்றிடுங்கிறது அடிப்படையாக நம்ம நினைக்கிறது தவறு. ஒருவேளை சுயஜாதகமும் நல்லா ஒரு சிறப்பான ஒரு அமைப்பில் இருந்து நடப்பு தசாபக்திகளும் சிறப்பாக இருந்து இப்போ நடக்கக்கூடிய குரு தசையும் நல்ல ஒரு யோகத்தில் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு நல்ல பலனை கண்டிப்பாக கொடுக்கும். நம்ம சொல்லக்கூடிய பலன்கள்லாம் அவங்களுக்கு அடிப்படையாக நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு. பெரும்பாலும் சனி கோச்சாரத்தில் அஷ்டம சனி, ஏழரை சனிலாம் வரும்போது நம்முடைய சுயஜாதகத்தை மீறி சில கெடுதல்கள் நடக்க தான் செய்யும். ஆனால் குரு அப்படி கிடையாது. குரு ஒரு இயற்கை சுபர், முதன்மை சுபர். குருவுடைய பலன்கள், குரு இருக்கக்கூடிய இடம், பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் நல்ல சுபத்துவம் அடைஞ்சு ஜாதகருக்கு நல்ல அமைப்பை கொடுக்கும். ஆனால் அதே சமயத்தில் சுயஜாதகத்துக்கு ஏற்ப அவங்களுடைய பலன்கள் மாறும். பெரும்பாலும் சுயஜாதகம் தான் 75 to 80% ஒர்க் பண்ணும். இந்த கோச்சார பலன் ஒரு 20% வரைக்கும் அவங்களுக்கு நன்மையை தரும். இப்போ நம்ம மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன் இந்த குரு பயிற்சி கொடுக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கன்னிராசி காலபுருஷ தத்துவத்தோட 6வது ராசி கன்னிராசி. கன்னிராசிக்கு இதனால் வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் இருந்த குரு வரக்கூடிய குரு பயிற்சியில் 9ஆம் இடத்துக்கு வருது நல்ல சிறப்பான யோகம்னே சொல்லலாம். பாக்கியஸ்தானத்துக்கு வரக்கூடிய குருவால் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் பணவரவும் பொருளாதார மேன்மையும் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு தந்தையார் வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகமும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதேபோல் தந்தையாரோட உடல்நிலையில் நல்ல முன்னேற்றமும் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அவங்களுக்கு எது உடம்பு ரீதியாக பிரச்சனைகள் இருந்தால் நல்ல மருத்துவமோ மருந்துகளோ கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஒரு சிலருக்கு ஸ்பிரிச்சுவல் விஷயங்களில் நிறைய ஈடுபாடு இருக்கும். ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் படிக்கிறது, கதை கேட்கறது, இப்படிப்பட்ட ஈடுபாடெல்லாம் அடுத்த ஒரு வருஷத்துக்கு அதிகமாக இருக்கும். தன்னுடைய மூதாதையர்கள் கடைபிடித்து வந்த நிறைய விஷயங்களை இவங்களும் எடுத்து பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட யோகம்லாம் இருக்கும். குரு இந்த 9ஆம் இடத்துலேருந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக ராசியை பார்ப்பாரு. ராசிக்கு 3ஆம் இடமும் 5ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால இவங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். நல்ல தன்னம்பிக்கையும் தைரியமும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். குரு ராசியை பார்க்கறதாலேயே எப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கும். ஸோ பிரச்சனைகளை தைரியமாக எதிர்நோக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதுபோல் உடல் ரீதியாக ஏற்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பார்க்கறதாலே இளைய சகோதரிகளால் நல்ல ஆதாயமும் பிரயாணங்களால் நிறைய வெற்றியும் அனுகூலங்களும் ஏற்படும். ஒரு சிலருக்கு நிறைய டிராவல் கிடைக்கும். வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். பிஸ்னஸ் விஷயமா நிறைய டிராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் வேலை பண்ணுறவங்களுக்கு நல்ல யோககரமாக இருக்கும். இடம் விட்டு இடம் போய் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி கொடுத்து நல்ல பொருளாதார மேன்மை அடையக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். இந்த ராசிலையும் செல்ஃப் டேலண்டட் பீப்புளுக்கெல்லாம் நல்ல யோகம் இருக்குது. ஒரு சிலருக்கு கலைத்துறையில் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதேபோல் அவங்களுடைய தனித்திறமையால் பேர் புகழெல்லாம் கிடைக்கிறதுக்கும் வெளிநாடு போயிட்டு வரதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய பேருக்கு ஏற்படும். குருவுடைய பார்வை 5ஆம் இடத்தில் விழுறதால குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகமும் பிள்ளைகள் நல்ல சிறப்பாக படிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். நல்ல சாதனையாளர்களாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு ஸ்போர்ட்ஸ்லலாம் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அதில் சாதனை படைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ராசியில் திருமணம் ஆகாதவர்களுக்கு இப்போ குருவுடைய அமைப்பால் நல்ல திருமண வாழ்க்கை அமையறதுக்கான யோகம் இருக்குது. சுயஜாதகத்தின் வலிமைக்கேற்ப அவங்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கை அமையறதுக்கான ஒரு சூழல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பிரிந்த தம்பதிகள் சேர்ந்து வாழக்கூடிய யோகமும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல பரஸ்பர அன்பு ஒற்றுமை ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது. விவசாயத்தில் நம்பி இருக்கிறவங்களுக்கு இந்த குரு பயிற்சி காலத்தில் நல்ல ஒரு யோகம் இந்த ராசியினருக்கு கிடைக்கும். அதுவும் குறிப்பாக டீ, காஃபி எஸ்டேட்ஸ்லாம் பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்க ஒரு சூழ்நிலை இருக்கும். இதுக்கடுத்தது ஆலய பொருட்களை வியாபாரம் பண்ணுறவங்க, பூ பழங்கள்லாம் விற்கிறவங்க, ஊதுபத்தி, சாம்பிராணி போன்ற வாசனை பொருட்களை விற்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு லாபம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஸ்பிரிச்சுவல் புக்ஸ், சோஷியல் மீடியாவில் ஸ்பிரிச்சுவல் புக்ஸை சேல்ஸ் பண்ணுறவங்க, ஆன்லைனில் புக்ஸ் சேல் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு நல்ல பிஸ்னஸ் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சூழலாம் இந்த காலகட்டத்தில் இருக்குது. காலேஜ் படிக்கிற மாணவர்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ மூலியமாக நல்ல வேலை கிடைக்கக்கூடிய யோகமும், வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு ஐடி துறையில் நிறைய வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ராசியில் குரு பயிற்சி காலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போது கன்னிராசிக்கு இந்த குரு பயிற்சி நல்ல ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். கன்னிராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் வரக்கூடிய குருவால் நல்ல யோககரமாக இருக்கும். சுமார் 80% 85% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. கன்னிராசி அப்படின்னு சொன்னாலே சூரியனுடைய உத்தர நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், சந்திரனுடைய அஸ்த நட்சத்திரம், செவ்வாயுடைய சித்திரை 1, 2 பாதங்கள், இந்த நட்சத்திர தொகுப்புகள் கொண்டது தான் கன்னிராசி.
அதுல சூரியனுடைய உத்தர நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் சுபவிரயங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். திருமண வாழ்க்கை அமையறதுக்காகவோ, ஒரு சொந்த வீடு வாங்குறது, ஒரு வண்டி வாங்குறது, திருமணம் நிகழ்வுக்காக செலவு செய்யக்கூடிய யோகம்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இவங்களுக்கு சுமார் 80% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சந்திரனுடைய அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சந்திரனே லாபாதிபதியா வரதால இவங்களுக்கு நல்ல லாபகரமா இருக்கும். இவங்களுக்கு வேலையில நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். பேசி பிழைக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல யோககரமா இருக்கும். பிசினஸ்லயும் இவங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சுமார் 85% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. செவ்வாயோட சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு பிசினஸ் நல்ல யோககரமா இருக்கும். சோசியல் மீடியாவில் வேலை பண்றவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்க சான்ஸ் இருக்கு. அதே போல மாணவர்கள் ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் பங்கெடுத்துக்கிட்டு சாதனையாளர்களா மாறுறதுக்கான வாய்ப்பு, ஒரு சிலருக்கு டீம் கேப்டனா பொறுப்பு கிடைக்கிறதுக்கான ஒரு சூழலாம் இருக்கு. ஸ்கூல் லெவலா இருக்கலாம், காலேஜ் லெவலா இருக்கலாம், ஈவன் ஸ்டேட் லெவல்ல கூட இருக்கலாம். இப்படி அவங்களுக்கு கண்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்றதோ இல்லைன்னா ஒரு டீமை ரெப்ரசென்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். இவங்களுக்கும் 80% நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.